திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பேடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோணி ஆதலால் குப்பும் பிரதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். மார்கழி மாதம் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மார்கழி மாதத்தில் நிறைய பேர் ரொம்ப வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்பவுமே நல்லது. இதெல்லாமே நம்மளுடைய உடம்புக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதே தான் பக்தி மார்க்கத்தையும் சொல்கிறாங்க. சிஸ்டம் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வாழ்க்கையுடைய சிஸ்டம் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது. மார்கழி மாதத்தில் அந்த ஓசோன் லேயர் படரக்கூடிய அந்த டைம் காத்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோயில்கள்லாம் திறந்துருக்கும். இந்த கோயில்கள் திறந்துருக்கும் போது இந்த கோயில்களுக்கு போகிறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய பெண்கள் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுவா, அதாவது தோண்டியில் தண்ணி ஊற்றுறது வழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷங்கள். திருப்பாவை திருவன்பாவை, இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் திருவன்பாவையும் தினமும் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடினதுக்கப்புறம் டெய்லி போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. 30 நாள் கோயில்களில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் டெய்லி அபிஷேகமும் டெய்லி விசேஷமும் நடக்கும். பிரசாத விநியோகம் இருக்கும். நீங்களும் ஒரு நாள் கலந்து கொள்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கூடார வெள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த நாளும் ரொம்ப சிறப்பானதாகவும் இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் எல்லா விசேஷங்களும் ரொம்பவுமே சிறப்பான விசேஷங்கள். வீடுகளில் இந்த நாட்களில் நம்ம எப்போவுமே பண்ண மாட்டாங்க. வீடுகளில் கணபதி ஹோமம், வீடுகளில் எதோனா ஆரம்பிக்கிறது அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. ஏன் தொழில் ஸ்தாபனம் கூட பெருசாக ஆரம்பிக்கிற வழக்கங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டேன், இது முழுமையாக இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. இது பேர் தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. இந்த தனுஷுக்கு அதிபதி குரு பகவான். குருவனுடைய முழுமையான மாதமாக இந்த மாதங்கள் இருக்குது. குருவனுடைய முழுமையான அடிப்படை மாதமாக இருக்குங்காட்டி இது தெய்வீக மாதம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணனே ஒரு இடத்துல சொல்லும்போது, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லுவார். மார்கழியாக இருக்கக்கூடிய மாதமாக கண்ணபுரான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோ சிறப்புகள் இந்த மார்கழி மாதத்துக்கு இருந்துருக்கு. இந்த மார்கழி மாதம் நிறைய பேருக்கு வேண்டுதல்கள் இருக்கும். ஒவ்வொரு வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி நிறையா இருக்குது. அந்த காலத்தில் நோய் நொடிகள், உடல் உபாதைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதங்களில், அதாவது கார்த்திகை, மார்கழி, இந்த மாதங்களில் வரும். அப்போ தெய்வீக வழிபாடு, இறைவன் நம்மளை காப்பாற்றுவார், இறைவன் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்காங்க. அதே மாதிரி கார்த்திகை மாதம் முதல் நாள்லேருந்து மாலை போட்டு மார்கழி முழுக்காகவும் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தை மாதத்தில் வரக்கூடிய ஜோதி அப்போ சபரிமலைக்கு போவாங்க. மார்கழி மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் தினந்தோறும் வீடுகளில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற வழக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் அந்த ஒரு மாதம் ஏற்றக்கூடிய அந்த பலன் அந்த 12 மாதத்திற்கும் ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நன்மைகளே சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்தை நம்மளால் பார்க்க முடியுது. டெய்லி காத்தால் டெய்லி ஒரு திருப்பாவை திருவன்பாவையில் டெய்லி ஒரு பாசுரம் பாடுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடினதுக்கப்புறம் டெய்லி ஒரு பாசுரம், இந்த ஒவ்வொரு பாசுரமும் நம்ம படிக்கும் பொழுது அவ்வளோ விசேஷங்கள் கொடுக்கிறது. அதே மாதிரி மார்கழி மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள், அன்னதானம் பண்ணுறோமோ அது அத்தனையும் நம்மளுக்கு ஒரு 10 மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி இந்த பூலோகத்தில் நம்ம பகவான் இறங்கி வரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதமாக நம்ம மார்கழி மாதத்தை பார்க்கணும். இறைவனே இறங்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நம்ம மகாலட்சுமியை வேண்டினோம்னா செல்வங்கள் பெருகும். இந்த மாதத்தில் சரஸ்வதி அம்பாளை வேண்டினா கல்விகளும் ஞானத்தையும் பெருகக்கூடியதாக இருக்கும். அம்பாள் சக்தியை வேண்டினோம்னா உடலில் சக்தியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த தன்மை யார்கிட்ட இருக்குன்னா மனித பிறவிகிட்ட இருக்குது. இந்த மனித பிறவியோடு சேர்ந்து ஆன்மீக தன்மைகளோடு வந்துடுது அப்படின்னு சொன்னால் இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய அற்புத சக்தி வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம், தனுர் மாதம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தினந்தோறும் கோயிலுக்கு போகிறது, தினந்தோறும் பிள்ளையாரை வேண்டிக்கிறது, தினந்தோறும் அர்ச்சனை பண்ணுறது, தினந்தோறும் பாசுரங்கள் படிக்கிறது, தினந்தோறும் நம்ம சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது. மார்கழி மாதத்தில் நம்மளை முழுமையாக ஆன்மீகப்பட வைப்போம். வெளிநாடுகளில் கூட இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்னும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா கலை படித்தவங்க, கலைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கவங்க, உதாரணத்துக்கு பரதநாட்டியம், பாடல்கள், இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த மார்கழி மாதம் உற்சவம்னே கொண்டாடுவாங்க. இந்த மார்கழி மாதம் முழுமையாக இறைவனை பற்றியும் சங்கீதத்தை பற்றியும், மார்கழி மாதத்தில் நாம சங்கீதத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் சதாகாலம் சிந்தனிக்கக்கூடிய ஒரு மாதமாக நம்மளுடைய சுற்றிலையும் இருக்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னே சொல்லலாம். அதனால் இந்த மார்கழி மாதம் முழுக்க இறைவனின் நாமத்தை சொல்வோம், இறைவனுடைய வழிபாடுகளை பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குறது. இது இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நான் எப்பவும் போல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தவிர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. செய்யக்கூடாத விஷயம்
நம்ம வந்து எது நம்ம வந்து பக்தி மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டிருக்கோ அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.